ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ரெசிபி. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து நம்ம இட்லி, தோசை, அப்புறம் அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி ஒயிட் ரைஸோடு சேர்த்து கலந்து சாப்பிடும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபியாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளை எள் இருக்குது இல்லைங்களா, அதையும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் செவக்க வறுத்துக்கோங்க. வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. அப்புறம் மல்லி விதை 1 ஸ்பூன், அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி விதையோட ஸ்மெல் பிடிக்காதவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காய கட்டி வந்து 1 துண்டு போட்டுக்கோங்க. கல் உப்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும், பெருங்காயத்தையும் உப்பையும் தனியாக சேர்த்து வறுத்துக்கோங்க. பெருங்காய பொடி இருந்தாலும் அதை சேர்த்து வறுத்துக்கோங்க லைட்டாக. உப்பு வந்து படபடன்னு வந்து வெடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை வறுத்துக்கலாம். உப்பு நம்ம வந்து வறுத்து சேர்க்கறனால இந்த பொடியை வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டையும் வறுத்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாயை வந்து கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 7 காஞ்ச மிளகாய் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. புளி சிறு துண்டு எடுத்துக்கோங்க. அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். புளியை சேர்க்கறனால இந்த பொடி வந்து சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி கருவேப்பிலை வந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் ஈரப்பதம் போய் சலசலன்னு சவுண்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்த பிறகு இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறின பிறகு கருவேப்பிலையை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கு வந்து பொடி வந்து கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை அரைச்சி எடுத்துக்கோங்க. பிறகு பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சாச்சு. நமக்கு டேஸ்ட்டான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.